ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்துங்க. இன்றைக்கி எந்த வீடியோவும் இல்லைங்க. கொஞ்சம் பேசலாம் அப்படின்றதுக்காக சுற்றி இருந்த ஒரு பச்சையாக இருக்கிற ஒரு ஒரு சூழ்நிலையை வீடியோவை எடுத்து உங்கள் கூட பேசலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோங்க. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போடுற வீடியோஸ் யாருமே அவ்வளோ நிறையா பார்க்க மாட்றீங்க. டவுனுக்குள்ளே விலாகு அப்படி இப்படி குடும்ப கதை அப்படி போட்டோம் அப்படின்னா நிறைய வியூஸ் போகுது. நாங்களும் தான் பார்க்குறோம், சரிங்களா. ஆனால் எங்களை மாதிரி சின்ன சின்ன விவசாய யூடியூபர்ஸ்க்கு மட்டும் நிறைய ரீச் ஆக மாட்டேங்குது, வியூஸ் போக மாட்டேங்குது. எதனாலன்னு தெரியலங்க. அப்புறம் நாங்கள் எப்படியெல்லாம் வீடியோ எடுத்து போடுறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த வீடியோ எடுத்து போடுறதுக்கு எங்கள் வீட்டில் பர்மிஷன் கேட்கணுங்க. அவங்க பர்மிஷன் கொடுத்தாலும் கூட நீ மூஞ்சியை காட்டி போடுறியா, தெரிஞ்சவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் தாண்டி சரி நீ போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. ரீல்ஸ் எல்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் அசிங்கம் பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதையும் தாண்டி சரி நம்ம நல்ல வீடியோவாக போடலாம் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்து போடுறோம். வீடியோ எடுக்கும்போது யாரையுமே யாரோட ஹெல்ப் இல்லாமையே எங்களால் எடுக்க முடியாது. ஒரு சில நேரங்கள் யாரும் உதவிக்கு வரல அப்படின்னாலும் நாங்களே தான் வீடியோ எடுத்து போடணும். அப்படியே வீடியோ எடுத்து நல்ல வீடியோஸ் தான் கொடுக்குறோம். விவசாய வீடியோஸு நல்ல கருத்துக்களை மட்டும்தான் நாங்கள் பதிவு பண்ணுறோம். இருந்தாலுமேனு எங்களுக்கு வியூஸ் போக மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்னே எங்களுக்கு தெரியல. இதில் நாங்கள் யூடியூப்பில் 4000 நிமிஷம் கடந்து 4000 மணி நேரம் கடந்து 3 மில்லியன் ஷார்ட்ஸை ரீச் பண்ணி அப்புறம் தான் எங்களுக்கு சம்பளம் தருவாங்களாமா. இது ரொம்ப பெரிய கோலாக எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக நாங்கள் உள்ளே வந்துட்டோம். எதனால நம்ம ஃபேஸை காமிச்சிட்டோம், நம்மளை யூடியூபர்னு சொல்லி யூடியூப்பில் அறிமுகப்படுத்திட்டோம். நம்ம இனி யூடியூப்பை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே சரி நம்ம தக்கி முக்கி எப்படியாவது வீடியோ போகுதோ இல்லையோ நம்ம போட்டுகிட்டே இருப்போம். நம்மளோட தன்னம்பிக்கை அப்படின்றத விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்களும் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறோங்க. அப்புறம் அதையும் தாண்டி நல்ல ஒரு எனர்ஜியாக பேசணும். நம்ம எனர்ஜியாக பேசுகிறோம் அப்படிங்கும்போது நம்ம வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்கங்க. அவங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நமக்கு ஒரு லைக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சொல்லுங்கள், இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். எனக்கு 2300 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுறாங்களாட்டிருக்கு, என்னோடய வீடியோஸை பார்க்க மாட்றாங்களாட்டிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும்தான் 90% என்னோடய வீடியோஸை பார்க்குறாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸை பாருங்கங்க. அடுத்து என்னோடய வீடியோவில் பால் கறக்கிற வீடியோவாக போடுறேன் அப்படின்றது எனக்கும் கொஞ்சம் உறுத்தலாகவே இருந்துச்சு. இருந்தாலும் நல்ல தகவல்களை சொல்லலாம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அவங்க பார்ப்பாங்க, கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக நான் அந்த வீடியோவே போடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் அந்த ஸ்டார்டிங்கில் போட்டது அந்த பால் கறக்கிற வீடியோ தாங்க. அந்த வீடியோ மூலமாக எனக்கு நிறைய வியூஸும் கிடச்சிச்சு, சப்ஸ்கிரைபரும் வந்தாங்க. சரி அதே அவங்க கேட்டாங்க, அதனாலேயும் கூட நான் நல்ல கருத்துக்களை மட்டும் தேடி எடுத்து வீடியோவாக யூடியூப்பில் போட்டுட்ருக்கேங்க. எங்களுக்கும் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.